ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப டயர்னஸாக இருக்கீங்க, ப்ளோட்டிங்காக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை ரொம்ப சுகர் கிரேவிங்ஸாக இருக்கா? ஓகே, நம்ம ஒரு டீ வந்துட்டு ட்ரை பண்ணலாம். உங்கள் பாடியை ரொம்ப கூலாக வச்சுக்கும், காமாகவும் வச்சுக்கும். ஓகே, ஃபுல் ரெசிபி சொல்கிறேன் வாங்க. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ சின்னமன் டீன்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டை போட்டு ஒரு டீங்க. இது வந்துட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். ஸ்வீட்டான ஒரு வார்ம் ட்ரிங்க்குன்னு கூட இதை சொல்லலாங்க. நம்ம இது வந்துட்டு எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு வந்து சொல்லித்தரேங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பெனிஃபிட்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகங்க. வாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு 1 கப் பால் வந்து எடுத்திருக்கேன். 1 கப்னு நான் ஒரு டம்ளரில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் அதில் 1/4 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் பாலை வந்துட்டு நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது. நல்லா நீங்கள் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். நான் லைட்டாக பால் வந்து ஹீட் ஆனே பட்டை போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கூட பட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரே சைஸ் தான் நான் அளவான கரெக்டான அளவு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பட்டை இல்லைனா கூட பட்டை பொடி வச்சுருந்தீங்களா கூட நீங்கள் அந்த பவுட்ரு கூட பயன்படுத்திக்கலாங்க. சின்னமன் பவுட்ரு கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். எந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அரோமா சூப்பராக வருங்க. அந்த வாசனையே செம்மையாக இருக்கும், கிச்சன் ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் அதை வந்து பாருங்கள் வேணாம். நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க சொல்லி விடணுங்க. நல்லா கொதிச்சு வருது, நல்லா பொங்கி வருது பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா பார்க்கவே. எந்தளவுக்கு நல்லா பொங்கி வருதுன்னு மட்டும் பாருங்களேன். நல்லா ஒரு ஆத்தாத்தி கலக்கி கலக்கி நான் வச்சிட்டேன் திரும்பவும் ஸ்டவ்லேயே. நல்லா சூப்பராக வரும் பாருங்கள். அழகாக இருக்கா பார்க்கவே. குடித்தாலும் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வந்து குறை சொல்லவே முடியாது. சுகர் வந்து தேவையே படலைங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சிங்க ஒரு 5 நிமிஷம். நீங்கள் வந்து எந்த ஒரு ட்ரிங்க் வந்து இது வந்து ட்ரிங்க்கோ இல்லை கஷாயமோ கிடையாது. இது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான டீங்க. ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பால் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக பாருங்கள், நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப வந்துட்டு கொதிக்கக்கூடாதுங்க. வார்மாக உங்களுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இதை ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அந்தளவுக்கு ஹீட்டில் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்குள்ள தேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் சுகருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 டைம் பயன்படுத்தினா போதும். மண்டே குடிச்சிங்கன்னா திரும்ப வந்து சண்டே குடிங்க. ரெகுலராக எடுக்கக்கூடாதுங்க எதுவுமே. நான் பாருங்கள் இப்போ வந்து தேன் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டேன்.